தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் அரசியல் தலைவர்கள் உச்சகட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய அரசியல் தலைவர்களின் பரப்புரையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறும் நிலையில் அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு வேட்டையில் இறங்கியுள்ளனர். அந்த வகையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து குளச்சலில் பரப்புரை செய்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மக்களுக்கு சேவையாற்றிய பழைய அதிமுக இறந்துவிட்டதாக சாடினார். They have captured one of the glorious political parties of Tamil Nadu. The leadership of the AIDMK has surrendered to the BJP because of their corruption. தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடும் சென்னை பெரம்பூர் தொகுதியில் பரப்புரை செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களோடு இருப்பவரை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசா அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுதான் அவங்களை கேட்கறது. ஒரே கேள்வி. யாரையும் அரசியலில் தாக்கி பேச விரும்பல, விமர்சனம் பண்ணி பேச விரும்பல. ஏன்னா அதுக்கு எனக்கு வழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமே கிடையாது. தான் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் வாக்கு திரட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி மக்கள் மத்தியில் கண் கலங்கினார். நான் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு காரணம் இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீங்க கொடுத்த பதவி, உங்கள் வீட்டில் ஒருவனாக இருக்கின்றேன். மீண்டும் நான் மனித பிறவியாக பிறந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பிறக்க வேண்டும். தளி தொகுதியில் என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திருப்பதியில் இருந்து ஓசூருக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக அரசை சாடினார். ఒకప్పుడు తమిళనాడు చూస్తే అన్నిట్లో ముందుంది, ఇప్పుడు తమిళనాడు చూస్తే అన్నిట్లో వెనకానుంది. ఇప్పుడు బెంగళూరుకి, హైదరాబాద్కి, చెన్నై పోటీ పడే పరిస్థితిలో ఉందా తమ్ముళ్ళు అని మిమ్మల్ని అడుగుతున్నా. தேர்தலை முன்னிட்டு காணொலி வெளியிட்டுள்ள நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இங்கு போட்டி ஊழலுக்கும் உண்மைக்கும் இடையேதான் என்றார். நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவு கை நீட்டவோ எவரும் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள். அதை நீங்க நினைவச்சுக்கணும். பணம் இருக்கிறவனுக்கு இன உணர்வும் மான உணர்வும் இருக்கிறது இல்லை, இன உணர்வும் மான உணர்வு இருக்கிற பணம் இருக்கிறது இல்லை. இது ஒரு இயற்கை முரணா இருக்குது, இது ஒரு முரணா இருக்குது. அதையும் தாண்டி எல்லா இடையூறுகளையும் தாண்டி வெல்வதற்கு பேர் தான் புரட்சி. பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி தொகுதிகளில் ரோட் ஷோ சென்ற தாவேகா தலைவர் விஜய் சென்னையில் வில்லிவாக்கம், தியாகராய நகர், விருகம்பாக்கம் தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களிலும் தாவேகா வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை களம் அனல் பறக்கும் சூழலில் இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை ஓய்கிறது.